என்ன முருகன் வேலை முடிச்சிருச்சா? வேலை முடிச்சிருச்சுங்க ஐயா, இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. வேலை முடிச்சுட்டு போக வேண்டியதான். இந்த இது மட்டும் தானே, சீக்கிரம் அள்ளி கொட்டிட்டு வா, வீட்டுக்கு வா, பணம் வாங்கிட்டு போ. சரிங்க ஐயா, வரேன். நாளைக்கு மறுக்க வேலை இல்லையே, இதோட முடிச்சிருச்சுல? முடிச்சிருச்சு ஐயா, முடிச்சிருச்சு. நேராக வீட்டுக்கு வந்துடுவேல வீட்டுக்கு? இல்லையா, இந்த போரில் குளிச்சுட்டு வரையா வீட்டுக்கு. சரி நான் போகிறேன். நீ வேலையை முடிச்சுட்டு போரில் குளிச்சுட்டு வீட்டுக்கு வந்து பணத்தை வாங்கிட்டு போ. சரிங்க ஐயா. அப்பா, சோப்பை தேய்ச்சி நல்லா குளிக்கணும். ஒரே மேலாம் ஒரே அறுப்பு இந்த வேலை பார்த்தது. வீட்டில் போயாச்சும் சாப்பிடணும், வயிற்று வர பசிக்குது. என்ன செஞ்சு வச்சிருக்காளோ தெரியல வீட்டில். என்னப்பா முருகன், குளிச்சுட்டு இருக்கியா? ஆமாண்ணா, வேலை பார்த்துட்டு வந்தேன். அண்ணாச்சி ஜேசிபியில் வந்து இந்த மண்ணெல்லாம் அள்ளி கொட்டிக்கிட்டு வேலை பார்த்துட்டு வந்தேன். அதே தாண்டா மேலாம் ஒரே அறுப்பாக தாங்க முடியல. போரில் போய் குளிக்கலான்ட்டு போனேன். இன்றைக்கி என்னன்னு தெரியல, போரை ஓடலை. போரை ஆஃப் பண்ணி வச்சுருக்காங்க. அதோட பார்த்துட்டு தான் இங்கே வந்து குளிப்போன்னு சொல்லிட்டு வந்தேன். ஏன்ப்பா எப்போ தான் போர் ஓடும்? ஏன் அண்ணாச்சி வயலில் ஓடலையா போரு? அங்கே ஓடலை, அவர் இன்றைக்கி ஓடலை, தண்ணிலாம் நிறையா நிற்கிது, அதனால் இன்றைக்கி போர் போடலன்றாரு. சரி, அங்கே அந்த ராமசாமி அண்ணன் வயலில் ஓடம் போருன்னு சொல்லிட்டு அங்கே போய் பார்த்தா அங்கேயும் ஓடலை. பரவாயில்ல, இதான் நல்ல தண்ணி தான்ப்பா, குளி. ஏன்னா நீங்களும் குளிக்க வந்தீங்களா? ஆமாம், நானும் குளிக்க தான் வந்தேன். வீட்டில் தண்ணியே வரமாட்டுது, என்ன செய்யுது? நம்மளும் வீட்டில் தண்ணியெலாம் வச்சு இல்லை, மோட்டர்லாம் முனிசிபாலிட்டி தண்ணி தான். அது என்ன மணிக்கணக்குக்கு தானே விட்றாங்க, இங்கே தண்ணி வரல. அதில் தான் இங்கே குளிச்சுட்டு போகலான்னு சொல்லிட்டு வந்தேன். வாங்க, நீங்கள் வந்து குளிக்கலாம். நீ குளி, நானும் வரேன். ஏன் வீட்டில் குளிச்சானா? என் வீட்டில் தான் காமாட்சி வீட்டில் போர்லாம் இதெல்லாம் வச்சுருக்க, மோட்டர்லாம் தண்ணி வரமே, மோட்டர் தண்ணி. ஏன்னா அதை கேட்குறீங்க? அவள் மோட்டர் வச்சானா, போர் வச்சானா? நமக்கு எதுவுமே கிடைக்காது. நமக்கு எப்போதுமா குளத்துலேயும் மோட்டர்லேயும் வயல்லையும் போர்லேயும் தான் நம்ம குளிச்சுட்டு கிடக்க வேண்டியா இருக்குது. அவள் தான் பாத்ரூமில் இது புழங்கக்கூடாதுங்கிறா, தண்ணி எடுக்கக்கூடாதுங்கிறா, ரொம்ப பிரச்சனை பண்ணுறானே. ஓ அப்படியாப்பா, தண்ணிலாம் பழக்கக்கூடாது என்று சொன்னால் என்ன தான் செய்வீங்க? நீ என்ன செய்து, உன் சம்சாரம் என்ன செய்யுது? அவளை துணி துவைக்க குளிக்க இப்படியே எங்கேயாவது போர் ஓடுதா, குளத்துலையா இங்கே எங்கே தானே துவைச்சிட்டு கிடக்குறா. நான் வச்சுட்டு வந்து காட்டி விடுறது, என்ன செய்கிறது? என்னப்பா சொல்கிற? நீனே ஆம்பளை பரவாயில்ல, எங்கே வேண்டாம் குளிக்கலாம். பொம்பளைலாம் குளிக்க முடியுமாப்பா? இந்த பொண்ணு என்ன அப்படி செய்யுது? பொம்பளையெல்லாம் வீட்டில் தான் குளிக்க வச்சானா? கொள்ளையில் பீலி இருக்குது, அடிப்பைப்பு வர இருக்குது, அதுலேயாச்சும் அடித்து பழங்கிக்கலாம். ரொம்ப மோசம்ப்பா இந்த காமாட்சி. என்ன தான் செய்ய போகுதுன்ட்டு தெரியல போ. ஆமாண்ணே, நம்ம என்னத்த சொல்கிறது? உன் மாமியா விட்டு ஜனங்க வர வந்துருக்குதாம்ல எல்லாம் கேள்விப்பட்டேன். ஆமாண்ணே, அவங்க வந்து 2-3 நாளாச்சு. அவங்க வர வந்து லோலான்னு கிடக்குறாங்கன்னு இவ கடந்து கத்திட்டு கிடக்குறாங்க, காமாட்சி லோலான்னு. சும்மா நேரத்துலையே காமாட்சி கத்தான். இப்போ சொல்லியா கொடுக்கணும்? என்ன செய்கிறது போ, உன் தலை விதின்னு நினச்சிட்டு போ. சரி, நானும் துணியை துவைச்சிட்டு குளிக்க வரேன். வாங்கண்ணா, வாங்க குளிக்க வாங்க. பொழுதே போயிடுச்சு. வேலை பார்த்துட்டு குளிச்சுட்டு வர வேட்டியான். அப்பா, எவ்வளோ நேரம் ஆயிடுச்சு? மணி 5-6 இருக்குமா? இருக்கும். எத்தனை காலந்தான் ஏமாத்துவாங்க இந்த நாட்டில். என்னமோப்பா, ஏதோ நம்ம பழப்பு ஓடுது. என்ன அது முருகன் ரொம்ப வேகமாக சைக்கிளில் போகிறான்? என்னடா முருகன்? ஐயா, வீட்டுக்கு தான் போய்கிட்டு இருக்க ஐயா. அப்படி என்ன முக்கியமான வேலை ரொம்ப வேகமாக போகிற? பசியா, பசி ரொம்ப பசிக்குதுயா, சாப்பிடல, வேலை பார்த்து லேட்டாகிடுச்சு. நான் போய்ட்டு வரேன் ஐயா, ஒன்றும் நினச்சிக்காதீங்க. சரி போய்ட்டு வா. இந்த முருகன் சைக்கிளில் நிப்பாட்டாமல் போகிறாண்டு ஒன்று நினச்சிக்காதீங்க ஐயா, நினச்சிக்காதீங்க. நீ தான் பசின்னு சொல்லிட்டேடா, போடா போய் வீட்டில் போய் சீக்கிரம் சாப்பிட்றா. நான் ஒன்றும் நினச்சிக்கலடா, போடா. ரொம்ப நன்றி ஐயா, ரொம்ப நன்றி. இவ்வளோ நேரம் என்ன செஞ்சீங்க சாப்பிடாம? மத்தியானம் நான் சாப்பாடு எடுத்துகிட்டு வரேன்டா, அதான் எடுத்துகிட்டு வரேனான்ட்டீங்க. நீங்களாவது வந்து சாப்பிட்டுட்டு போயிருக்கலாம்ல. மணி 7 மணி ஆச்சு. காலையில் 10 மணிக்கு வேலைக்கு போன நீங்கள் 7 மணிக்கு வரீங்க. நீ எடுத்துக்கிட்டு வரணுன்னு தான் சிரமமாக இருக்கும்ன்ட்டு சொன்ன பட்டு.
பட்டு சாப்பாடெல்லாம் சூடு பண்ணி கொடுத்தியா இல்லையா? சூடு பண்ணி தாமா வச்சுருக்கேன். சாப்பாடு சூடு போகட்டியா? சாப்பிடுங்க மாப்பிள்ள, சாப்பிடுங்க. ஏன் இவ்வளோ நேரம் வேலை பார்த்தீங்க? என்ன செய்யறது, சம்பளம் கொடுக்குறவங்க சும்மாவா வேலை பார்க்காமையா சம்பளம் கொடுப்பாங்க? வேலை பார்த்துட்டு நான் போய் போரில் தண்ணி ஓடுவாங்க, போய் குளிச்சுட்டு வரலான்னு போய் பார்த்தா போர் ஓடலை. அப்புறம் அப்படியே குளத்துல போய் பார்த்து அங்கே குளிச்சுட்டு வராகட்டி லேட் ஆகிடுச்சி. பார்க்க அங்கேயே இருட்டாயிடுச்சு. மணி எத்தனை வரை தெரியல. இப்போ பார்த்தா மணி 7, 7:30 ஆச்சு. மத்தியானம் சாப்பிடாம உங்களுக்கு வயிற்றெல்லாம் பசிக்கும். சீக்கிரமாக சாப்பிடுங்க, அப்புறம் பேசிக்கலாம். ஆமாம், அவங்களாம் எங்கே காணு? ஒத்தனையும் காணு. அதெல்லாம் வெளியே காற்று வாங்கிட்டு உட்காந்துருக்குவோம், புழுக்கமாக இருக்குண்டு. ஓ அப்படியா, நீங்களாம் சாப்பிட்டீங்களா? ஒத்தனை சாப்பிடல, நாங்களாம் மத்தியானம் சாப்பிட்டோம்ல. நைட்டு கொஞ்சம் லேட்டாக தான் சாப்பிடுவோம். நீங்கள் தான் மத்தியானம் வர சாப்பிடல. சீக்கிரமாக சாப்பிடுங்க. அப்பா என்ன இப்போ தான் வந்தீங்களா? ஆமாப்பா, வேலை பார்க்குற இடத்துல கொஞ்சம் லேட்டாகிடுச்சு. அது இல்லாமல் குளிச்சுட்டு வராகிட்டே லேட்டாகிடுச்சுப்பா. மத்தியானம் சாப்பிட வந்தீங்களா இல்லையா? எங்கே மத்தியானம் வந்தாங்க? மத்தியானம் வர சாப்பிட வரல தம்பி. மத்தியானம் வர சாப்பிட வராமல் இப்போ இவ்வளோ லேட்டாக வந்திருக்கீங்க. மத்தியானம் வந்து சாப்பிட்டுட்டு வேலைக்கு போகலாம்ல? நல்லா சொல்லுங்கள் தம்பி. மத்தியானம் வர சாப்பாடு வராமல் என் பொண்ணு போய் சாப்பாடு எடுத்துகிட்டு போய் கொடுக்குற இடத்த சொல்லுங்கண்டா. அதுவும் வேணான்ட்டாரு. இவ்வளோ லேட்டாக வந்து இப்போ சாப்பிட்றாங்க. ஏன்ப்பா சாப்பிட்டுட்டு வேலை பார்க்க வேண்டியது தானே? ஆமாம், என்ன மெழுகுத்திரி ஏற்றி வச்சு சாப்பிட்றீங்க? இருட்டாக இருக்குது, லைட்டு கிடையாதா? இல்லைப்பா, ரைட்டுலாம் எங்கேப்பா, கரண்ட்டுலாம் இழுத்துருக்கேன். இந்த குடிசையில் எப்படி கரண்ட்டுலாம் இழுத்து லைட்லாம் போட முடியும்? லைட்டுலாம் இல்லைப்பா, மெழுகுத்திரி ஏற்றி வச்சு தான் நைட்டுலாம் சாப்பிட வேண்டியா இருக்கு. அடாடாடா, எனக்கு தெரியாமல் போயிடுச்சு. இத்தனை நாளாக இப்படி தான் சாப்பிட்டுட்டு இருக்கீங்களா? ஆமாம் தம்பி, நீங்கள் இப்போ தானே பார்க்குறீங்க 2 நாளா. இத்தனை நாளாக நைட்டுலாம் இப்படி தான் சாப்பிட்டுட்டு தரையில் தான் வந்து படுத்து இருக்கிறோம் எல்லாரும். என்ன நீங்கள் என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்லப்பா. சரி சரி, நாளைக்கே ஆளை அழைச்சிட்டு வந்து செட்டிங் வீடு மாதிரி கட்டி அதில் கரண்ட் இழுத்து உங்களுக்கு லைட்லாம் போட்டு தரேன். அதில் இருந்துக்கங்க. எல்லாம் இப்படி தரையெல்லாம் படுக்க வேணாம். இப்படி கரண்ட் இல்லாமல் மெழுகுத்திரி ஏற்றி வச்சுக்கிட்டுலாம் சாப்பிட வேணாம். வேணாப்பா, உங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சா வைவாப்பா. நீங்கள் பேசாமல் இருங்க. என்ன இருக்குது வையத்துக்கு? நான் நாளைக்கு எல்லாத்தையும் செஞ்சு தரேன் உங்களுக்கு. நீங்கள் கவலைப்படாதீங்க. மாப்பிள்ள தம்பி தான் செஞ்சு தரேங்கிறதுல ஏன் வேணாங்கிறீங்க? இப்படி நைட்டெல்லாம் வேலை பார்த்துட்டு வந்து இருட்டில் மெழுகுத்திரி ஏற்றி வச்சா சாப்பிடுவீங்க? தம்பி தான் வீடு செட்டிங் வீடு கட்டி தரேங்குது, கண்டெல்லாம் எடுத்து தரேங்குது. பேசாமல் இருங்க, ஒழுங்காக சாப்பிடுங்க. அப்படியாப்பா, சரிப்பா, நீ செய்கிறேன்டா செய்ப்பா. நான் நாளைக்கே செஞ்சு தரேன்ப்பா, கவலைப்படாதீங்க. இப்போ மட்டும் பார்த்துக்கோங்க. சரிப்பா, நீ சாப்பிட்றியா? சாப்பிட்டியா? நான் சாப்பிட லேட்டாக ஆகும்ப்பா. நான் உள்ளே போகிறேன். நீங்கள் சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டே நடத்துகிற பாருங்க. நாளைக்கு கரண்ட் இழுத்து உங்களுக்கு வீடு வேலையை பார்த்துட்டு தான் எனக்கு அப்புறம் எல்லா வேலையும். சரிப்பா சரிப்பா, அப்படியே செஞ்சு கொடுப்பா. இவ்வளோ நேரம் வேணாண்டீங்க. அதெல்லாம் சும்மா தம்பி, சும்மா. அவர் மனசில் ஆசை இருக்குது. நானும் சும்மா தாம்மா சொல்கிறேன். சாப்பாடு கொடுங்க அவருக்கு, நீங்களும் சாப்பிடுங்க. நாளைக்கு வீட்டுக்கு பார்க்குறேன். நான் அந்த வேலை தான் பார்ப்பேன். ரொம்ப நன்றி தம்பி. சொன்னதே எதுக்கு நன்றிலாம்? எனக்கு கடமை. எங்கள் அப்பாவுக்கு வீடு கட்டி கொடுக்குறது நான் செய்கிறேன். பட்டு, நான் சொன்னேன்டி பட்டு, நீ சொல்லுன்ட்டு சொல்லிட்டு பச்சியா? அம்மா சத்தம் படாதம்மா. நான் வர விட்ட சொல்லவே இல்லைம்மா. வீடு கேட்டு அவரும் சொல்லலை. இந்த தம்பியாக தான் சொல்லுது. நீ என்ன சொல்லலை, மாப்பிள்ளைய சொல்லலை, அந்த தம்பியாக சொல்லுது பச்சா. அதுலேயே தெரிஞ்சுக்குவானா அந்த தம்பி நல்ல தம்பிடி. நல்ல தம்பி. நல்லதுமா அவருக்கு சாப்பாடெல்லாம் ஆக்கி கொடுத்து நல்லதுமா வச்சுக்குவா. அவர் நல்ல தம்பி. செஞ்சு தரேங்கிறாரு பச்சா. வீடு அடக்கட்டி என்னடி இருக்குது. நல்ல தம்பிடி, நல்ல தம்பி. உன் புருஷனை பாருடி. பையன் சொல்லுவோம் வாயிலா பல்லா போதுங்க பாரு. ஆமாம்மா ஆமாம்.